நான் எப்படி எழும்புவேன், நான் எப்படி நிப்பேன், என்னால ஒண்ணுமே பண்ண முடியாது. உங்க சார்பில் நீங்க நிற்கிறதற்கான பலன் 1% கூட இல்லாம இருக்கலாம். அவ்வளவுதான், என்னால எல்லாம் எதுவுமே செய்ய முடியாது. ஆனா நான் நம்புறேன், ஆண்டவர் நினைச்சாரே ஆனால் எந்த இடத்துல இருந்தும் உங்களை தூக்கி எடுத்து கர்த்தரால அலங்கரிக்க முடியும். ஆமென். தேவனுடைய சமூகத்திலே தேவனுடைய ஊழியத்தை செய்கிற தேவனுடைய மனுஷன் அழுக்கான வஸ்திரத்தை தரிச்சிட்டு நிக்கிறான். அப்பதான் பிசாசு கேட்கிறான், இவனை கொண்டு நீங்க என்ன செய்வீங்க? அவன் போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸை பாருங்க, ரொம்ப அழுக்கா இருக்குது. அழுக்கு வஸ்திரம் இருக்கிற ஒரு மனிதன் உள்ள வர முடியுமா? அவனால பேச முடியுமா? அவன் அழுக்கு வஸ்திரம் தரிச்சிட்டு எப்படி ஊழியம் பண்ணுவான் அப்படின்னு சொல்லும் போது ஆண்டவர் உடனே என்ன பண்றாருன்னா, சரி வேண்டாம் அப்படின்னு தூக்கி எல்லாம் ஆண்டவர் போட்டுறல. ஆண்டவர் அவனுடைய வஸ்திரத்தை ஆண்டவர் மாற்றி, அவனுடைய வஸ்திரத்தை கர்த்தர் கிளியர் பண்ணி, அவனுக்கு ஒரு புதிய வஸ்திரத்தை ஆண்டவர் கொடுத்து, அந்த இடத்துல சத்துருக்கு முன்பாக அந்த மனுஷனையே கர்த்தர் வல்லமையா பயன்படுத்துறார். அதனால நான் 100% விசுவாசிக்கிறேன், உங்களை கொண்டு ஆண்டவர் ஒரு பெரிய திட்டத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. உங்களை கொண்டு ஆண்டவர் ஒரு பெரிய நோக்கத்தை வச்சிருக்கிறாரு. நீங்க உடனே ரெடி ஆகுங்க, நீங்க உடனே ஆயத்தப்படுங்க. ஒருவேளை உங்களுடைய இருதயத்திற்குள்ள நிறைய நெகட்டிவ் எண்ணங்களை சத்துரு கொண்டு விதைச்சிட்டே இருக்கலாம். ஆனா நான் நம்புறேன், இல்லவே இல்லை. ஆண்டவர் நினைச்சாருன்னா ஒரு ராத்திரி அவருக்கு ஒரு மாசம் எல்லாம் தேவையில்லை, அவருக்கு ஒரு வருஷம் எல்லாம் தேவையில்லை. ஆண்டவர் நினைச்சாருன்னா ஒரே ராத்திரியில உங்க வாழ்க்கைய தலைகீழா மாத்துறதற்கு ஆண்டவரால முடியும்.